வேதத்தின் அடிப்படையில் தான் செய்ய போகிறோம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம், கூடுதலா ஒரு 5 நிமிஷம் கூடி போகும். ஆனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த ஸ்தோத்திரம். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நாளாக எனக்கு பைபிளை டீச் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை. கடந்த ஒரு சில வருஷங்களாக சில வேதாங்களில் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆசிரியர் நினைக்கிறேன். அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாய் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலை நம்ம இருக்கவே கூடாது. உங்களுக்கு தெரியும், நம்ம பைபிள்களை போகும்போது இந்த நிலைக்கு இப்போ நிறைய மாற்றம் கொண்டு இருக்கணும். அதுபோல் ஆங்கிலத்தை பிரசங்கம் பண்ண எனக்கு ரொம்ப வாஞ்சி. எனக்கு இமானுவேல் ரகையா நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் சொல்லுறது 20 days முன்னாடியே அவர் வந்து வழிவகை ட்ரெயின் ஆனவர். நமக்கு இங்கிலீஷ் சாப்பலுக்கு அவர் தான் பேஸ். அப்புறம் இங்கிலீஷ் சாப்பல் அண்ணன் தான் நமக்கு பேஸ். நீங்கள் பேட்ச் நினைக்கிறேன். அவர் அண்ணன் தான் எங்களுக்கு எபிஏ கண்டிப்பாக தெரியும். அண்ணன் தான் பேஸ். அவருக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஃப்ளூவன்ட். அந்த பிரைஸ் தான் ஓமை சொல்லி நாத்தமாக கத்தரி ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆனால் ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட கேட்டே இங்கே 103 எடுத்து அங்கே வச்சுதான் படித்தோம். தெரியும், அங்கே நம்ம எல்லாரும் பேச இங்கிலீஷ் நமக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாம் ஒரு பட்லர் மாதிரி தான் பேசியிருப்போம். நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு தான் வந்தேன். ஆனால் எனக்கும் பைபிள் எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ணன் நான் காலையில் தேங்க்ஸ் பண்ணேன், பொதுவாக தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஒரு மென்டர். அப்போ ஆங்கில பாடல் அவர் தான் பாடுவார். வேற எதுவும் நமக்கு தெரியாது. சுட்டு போட்ட கூட எஸ்ஏ சுலபப்பட நமக்கு தெரியாது. இன்னைக்கு 20 days கழிச்சு போன வாரம் ஒரு சர்ச், அந்த ஜோதிய சபையில் ஆங்கில ஆராதனையில் என்னை பேச கூப்பிட்டுருவாங்க. நான் அழகாக அதை ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைப் எடுத்துச்சு. இப்போ அடிச்சுக்கிறது, நம்ம அங்கேயே அடிச்சிச்சு. ஆனால் அழகாக அதை பேச உதவி செய்தான். அதுவே நம்ம வளரணும், வளர்ந்து கொண்டே வரணும். நம்ம யாரும் நான் அண்ணன்கிட்ட காலை கிண்டலாக சொன்னேன், ஒருத்தருக்கு குண்டு ஏசப்போ, ஒருத்தருக்கு குண்டு ஏசப்பாங்க கிடையாது, எல்லாருக்கும் குண்டே ஏசப்போ தான். ஆகவே நமக்குள்ள அவர் இருக்கிறாரு, நம்ம கத்தர் பயன்படுத்துவோம். ராமன் சொல்லலாம், நேர்மையாக சொல்லலாமா? ஒரு சின்ன ஜபத்தை நம்ம செய்வோம். நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஊழியர் மத்தியிலே இந்த வார்த்தையை பணிந்து கொள்ளும்படி இது கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தணும், உங்கள் நாமத்தை படுத்தணும். வசனங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ள அது பெரிய மாற்றத்தை உண்டப்படட்டும். குறிப்பாக ஆவியானுடைய தொடுதல், ஆவியான உணர்த்துதல் எங்களுக்கு உண்டாக நம்ம ஜெபிக்கிறோம். இப்படி செய்வதற்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிறார்கள். இந்த செய்திக்கு முன்பதாக எனக்குள் எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறாங்க. எங்களுடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட சேர்ந்து எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதோட 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிக்கிற டைம் ஆயிடும். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகளாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்ம டிவைட் பண்ண போற அல்லது நம்ம டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பினுடைய என்ன தலைப்புன்னு பார்த்தோன்னா, நாம் வளருகிறவர்கள். எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, நாம் வளருகிறவர்கள். We are growing pastors அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம we are growing Christians வச்சுக்கோங்க. இப்போ நான் கால்வி வீட்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் அ பாஸ்டர், அதாவது ஒரு போதன் எப்படிலாம் அவனுக்கு எப்படிலாம் கவன சிதறல் வரும் அப்படின்னு தலைப்பில் அவங்க டிஸ்கஸ் பண்ணோம். காலையில் பிரதர் சொன்னார், எங்கள் மனைவியை ரொம்ப நான் அந்த குரூப் கூட உங்களுக்கு அதை வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல, பார்த்து படிச்சுன்னா படிங்க. அது எப்படி எனக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 46 வயது ஆகுது. ஆகவே அந்த இப்போ எல்லாம் ஒரு இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் கற்றுக்கொண்டது கற்றுக் கொடுத்தது அப்படின்னு தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் சும்மா புக்கு எழுதிட்டு இருக்கேன். நான் பிரசங்கித்தது நம்ம பிரசங்கிக்க கேட்டது. இந்த விஷயத்துல நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம். அது உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக கொண்டு போய் எங்கே அதை சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை இறக்கி வச்சுருங்க. அது நல்லது. நம்ம நிறைய பைபிள் நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த புக்ஸ்லாம் நீங்கள் பைண்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு டீச் பண்ணுறோம். அடிக்ஷன் சென்டரில் எங்கள் படப்பு கிட்ட ஒமையால் 15 ஊர், அந்த ஊரில் அடிக்ஷன் சென்டர் லூது சாமி சர்ச்சில் ஒரு கேம்ப் நடத்துகிறோம். ஃபுல்லாக குடிக்கிறவங்களாம் அதில் இருப்போம். அந்த கேம்பில் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கூட வாய்ப்பு வச்சு நான் மகிழ அமைச்சிருக்கேன். வாய்ப்பு நீங்கள் இப்போ டீச் பண்ணலாம். கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுங்க, மறுபடியும் கற்றுக் கொடுங்க. அது ஒரு சைக்கிள் ப்ராசஸ்ல நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டான்லி என்ன சொல்லுவார், யூடியூப்ல பேசுவார் ஸ்டான்லி, அந்த ஏதோ டிஒய்ல இன்னொரு ஸ்டான்லி இருக்காரு, விளையாட்டை நகைச்சுவை பேச சொன்னாரு. நம்மெல்லாம் பிரசங்கம் பண்ணி 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 அப்படின்னா டேஷ் ஐட்டம்ஸ் கொண்டுவாரு. நீங்கள் அப்புறம் போய் கேட்டீங்க.
சில நம்ம லைஃப் அப்படிதான் இருக்குது. வேற என்ன பண்றது, பண்ணி பண்ணி டேஷ் ஆகிவிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரும் சரி தான் சொல்றாரு. அதை நம்ம அப்படி இல்லாமல் கற்றுக்கொண்டதை சபை மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுத்தனால ரொம்ப ஈஸியாகும், லகுவாயிடும். நாம் பிரசங்கித்ததை கூட நம்ம எழுதுவோம். அதே சமயத்தில் நிறைய பேருடைய பிரசங்கள் நம்ம கிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா வெளியே கொண்டு நல்லது. இப்போ நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நாம் வளர்கிறவர்கள். மினிஸ்ட்ரியில நம்ம ஊழியத்துல போகிறோம். ஊழியத்துல கண்டிப்பா வளராம கண்டிப்பா இருக்கவே மாட்டோம். ஆரம்பத்துல எங்க அப்பா என்கிட்ட ஒரு 12 விசுவாசம் கொடுத்தாரு. அப்படி இப்படி தேர்த்தி 20 மாத்தினேன். இன்னைக்கு என்கிட்ட ஒரு 100 தமிழ் மக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு 18 இந்தி விசுவாசம் கொடுத்துருக்கிறார். ஹிந்திக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பட் தேவ கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கோம். அங்கே மினிஸ்ட்ரியில அந்த கவுண்ட்ல கண்டிப்பா வளர்றோம், சந்தேகம் இல்லை. குடும்ப வாழ்வில் கணவனை இணைக்கப்பட்டிருப்போம். ஆண்டவர்களுக்கு 1 அல்லது 2 அல்லது 3 வயசு 3 இல்லை, அந்த மாதிரி எப்படியும் வளர்ந்துருப்போம். அது வந்து பிசிக்கல் குரோத் வந்திருக்கும். அப்ப ஸ்பிரிச்சுவலாக வளர்றோமா? அப்போ ஒரு ஊழியனாக இங்க சில தம்பிமார் இருக்கிறீங்க, நீங்க ஒரு கவனிக்கலாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக ஆவி க்ரோயிங் நாம் வளர்கிறோமா அப்படின்றத பார்த்தா நமக்கு சில நேரத்தில் தெரியும், சில நேரத்தில் நமக்கு தெரியாது. அது வளருகிற ஊழியன் அல்லது வளருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய ஒரு 4 அடையாளத்தை மிக சுருக்கமா நீங்க வந்து கோடு போட்டா ரோடு போடுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லையா, பாஸ்டர் மட்டும் பேசுறது கஷ்டம் சொல்லுவாங்க. உங்க மத்திய பேச ரொம்ப ஈஸி, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுவே நாங்கள் கோடு போட்டோம் ஸ்வயம் நீங்க என்ன பண்ணுங்க, அது மாதிரி நீங்க பில்டோசர் ஓட்டுவீங்க, எனக்கு தெரியும் எனக்கு. ஆகவே நல்லது, ஸ்தோத்திரம். அங்க நான் வளருகிறோமா? அப்ப வளருகிற ஊழியக்காரனுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வழி எடுத்தவன் நீங்க எடுத்து வாசித்தரலாம். நீங்கள் என்னிடத்து அன்பா இருந்தால். ஆமா, முதல் விஷயம் என்னன்னா, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நல்லா கவனிங்க. அந்த கேள்வி வந்து ஞாபகம், இந்த வசனத்தை வச்சு அந்த கேள்வி கேட்போம். ஆவி ஒபேயிங் காட்ஸ் வேர்ட், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம சொல்லுவோம், கண்டிப்பா கீழ்ப்படுகிறோம் சொல்லுவோம், எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம கீழ்ப்படியாம ஊழியம் செய்ய முடியாது, இல்லைங்களா? அதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க இந்த நான் படிச்ச அந்த புத்தகம் சொல்றது, you are becoming more obedient to God's word even when it is inconvenient. எனக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் கூட நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, அல்லது காம்ப்ரமைஸ் பண்ணி போறேனா? இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தவறும். கீழ்ப்படிவோம், ஆனா அப்படி கொஞ்சம் ஒரு சில நேரத்துல நமக்கு சாதகம் இல்லாத நேரத்துல சில வசனம் நமக்கு சொல்லி நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுவோம். கிடையாது. ஆக வளருகிற ஒரு ஊழியக்காரன், வளருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நமக்கு சில விஷயங்கள் சாதகமா இல்லாத சூழ்நிலையிலையும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதலை காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா we are growing, நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18 நம்ம படிக்கிறோம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிதல் பண்ணினால். அது ஒரு ஈஸியான சாப்டர் கிடையாது, உங்களுக்கு தெரியும். இட் இஸ் a hard thing. தங்க மகனையே பலி செலுத்துவது அது கடினம். சில பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதாவது ஈசாக்கை ஆபிரகாம் கொண்டு போனது சாராளுக்கு பிடிக்கல, அதனால ரிட்டர்ன் வரும்போது இங்க தங்கிட்டார் அப்படிலாம் இருக்குது, சொல்லிக்கிறாங்க. தனியா இருந்தாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் எந்த உண்மைன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு நம்மளா தான் கண்டிப்பா உபயோக பண்ண மாட்டோம். ஆனா தனக்கு கன்வீனியன்ட் இல்லாத சூழ்நிலை கூட அவன் நாட்கள் கீழ்ப்பிடிந்து தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற தயாராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆகவே அன்பான ஊழியர்களே, நம்ம வாழ்க்கையில நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு சாதமா வசனங்களை திருப்பாம வசனம் என்ன சொல்கிறதோ அதை ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது மகிமையான ஆசீர்வாதங்களை நிச்சயமா நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி சொல்றேன், நீங்க யாரும் தப்பா புரிஞ்சுக்கொள்ளாது. உங்க மனைவி இருக்காங்கன்னா அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றது, என் மனைவி சமீபத்தில் சொன்னது என் காது கேட்டுச்சு. என் பையன் வந்து சின்ன சின்ன பொய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, டேய் அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா வந்து பொய் சொல்ல மாட்டாரு. சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நீங்க ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாரு. நம்ம இப்படிதான் சில பொய் சொல்லுவோம். நம்ம வந்து காஞ்சிபுரத்து தான் இருப்போம், எங்க கவர்மெண்ட்டும் நம்ம சென்னை மேலும் கவர்மெண்ட்டும் சொல்லுவேன். நான் அப்படி கூட சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், அப்படியே இறங்கி அந்த கடை போர்டை பார்ப்பேன். என்னை கேட்பாப்பல, ஏங்க நீ என்னம்மா இப்படிதான் சொல்லி அவர் வழி கிடையாது.
அது பெரிய ஒரு இஷ்யூன்னு சொல்ல வரல, நம்ம உள்ளது சொல்ல நல்லது, தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப சிறுநீர், இப்ப நம்ம லீனஸ் கிட்ட சொல்லுங்க, சிறுநீர் இருக்குன்னா அவருக்கு தெரியும், அவர் கால்குலேட் பண்ணுவாரு. ஆசிரியர் சிறுநீர் இருக்காருன்னா எவ்வளவு அவர் வர கால்குலேட் பண்ண, அதுக்கப்புறம் அவரே தெரிஞ்சுப்பாரு நம்ம என்ன பண்ணிட்டா சம்திங் உள்ள விட்டோம், ஊடுதத்துல விட்டா நினைச்சுப்பாரு. ஆகவே நம்ம கூடுமானவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். அப்படிதான் இருக்கிறோம், இன்னும் மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது நீங்க இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க அதை கவனிக்க நல்லது. மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ரெண்டாவது என்னன்னு பார்த்தா, இதை நான் நோட்ஸ் அனுப்புறேன் உங்களுக்கு, இது ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். சொல்றாரு, யுவர் appetite for sin, appetiteனா பசின்னு அர்த்தங்க. நேற்று ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, அதாவது நம்ம அட்டெம்ப்ட் ஏதுனே இருக்கிறோம்னு அர்த்தம். கேட்டுங்க, சூப்பருங்க. இன்னொரு அர்த்தம் அதுக்கு, அட்டெம்ப்ட் ஏதுனே இருக்கிறோம்னா ஜெயிக்கிற அர்த்தம். அழகா சொல்லுங்க, அட்டெம்ப்ட் ஏதுனே என்ன அர்த்தம்? அந்த சப்ஜெக்ட்ல you have not yet passed in that subject. என்ன கேட்டா சொல்றேன், அந்த இடத்துல பாஸ் ஆயிட்டா மறுபடியும் எக்ஸாம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல நம்ம வந்து சிறந்த விழுந்து வந்தா பாவத்துல வேற வழி இல்லை சிலர். அப்ப நம் வளருகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவர் appetite for sin, எல்லா விஷயமே பாவம்னா நமக்கு தெரியும், நமக்கு அமர்த்தியாளர் படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி ஞாபகம், எனக்கு நமக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. இதுல நீங்க இப்ப வீட்டுல போய் அமர்த்தியாளர் புக் எடுத்து பாருங்க. ஆமா, அப்ப அவர் appetite for sin is reducing while our hunger for righteousness increasing. நீதிக்கான அந்த பசி வந்து உயர்ந்து கொண்டே வரும், தவறுகளுக்கான அந்த பசி நமக்குள்ள பண்ணும் குறைந்து கொண்டே வரும். இதுதான். அப்ப நம்ம இதை நம்ம பார்க்கும்போது நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம எங்க இருக்கிறோம், பாஸ் ஆயிட்டோமா இல்ல வந்து ஃபெயில் ஆகிறோமா, அட்டெம்ப்ட் எழுதுறோமா. ஏன்னா ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர்னா ஒண்ணுல இருந்து 2 3 ஆயிட்டாங்கன்றாரு. நீங்க அதை நீங்களே வீட்டுல புரிஞ்சுங்க, நிறைய ஆயிடுச்சுன்றாங்க, நிறைய பிரச்சனை இங்கதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பிரசங்க பண்ணி டேஷ் ஆயிட்டோம், அதனால வந்து அப்படி நடக்குது. நம்ம கொஞ்சம் அதை கவனம் செலுத்த மறந்துடாதுங்க. மூன்றாவது நம்முடைய அடையாளம், வளருகிறேன் ஒரு ஊழியக்கான வளருகிற அடையாளம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியங்க. யுவர் லவ் ஃபார் பிரேயர், செகண்ட் ஃபெலோஷிப் அண்ட் ஸ்கிரிப்சர் பிகம்ஸ் ஜென்யூன். இந்த ஸ்பேர் பார்ட்ஸை பார்த்தோம்னா முன்னாடிலாம் ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து அந்த ஷோரூம்ல மட்டும்தான் கிடைக்கும். யாருன்னா வேலை செஞ்சாலும் அவங்ககிட்ட வாங்கி வருவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது, எல்லா கடையிலும் நம்ம கேட்டே வாங்கலாம். ஒரிஜினல் கொடுங்கன்னா அவங்க அந்த ஜென்யூன் அது போட்டிருக்கோம். அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து நம்முடைய ப்ரேயர் லைஃப்ல எப்படி இருக்கிறோம் அப்படி யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் தேங்க்ஸ் பண்றேன், எனக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொண்டு வந்து போட்டாரு, நல்ல வீடு, அருமையான வீடு போட்டாரு. இப்போ ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் ப்ரேயர். திட்டாங்க வைஃப்னா, டேபிள் இவ்வளவு புக் அடிக்க வச்சுக்கிறேன், புக்கை அடிக்க வச்சு டைனிங் டேபிள் அது படிக்கிற புக்கா மாதிரி நிறைய புக்ஸ் அடிக்க வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல 2 3 புக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, உள்ள சேர்ந்துதான் இருக்குது. அப்ப நம்முடைய ஜெபத்திற்கான நம்முடைய அளவீடுல நம்ம கணக்கிடுவோம். எனக்கு பொறாம இருக்குது, ஒரு ஆள் நிமிடம் ஸ்கிரிப்சர் வைங்க, ஸ்கிரிப்சர் சனிக்கிழமை வந்து பாருங்க, மற்ற நாள் வந்து பாருங்க. சில பாஸ்டர்களை வாடகை எடுத்துறாங்க. ஒரு 5 பாஸ்டர் ஆலன் ஃப்ரம் கல்பாக்கம், அது ஸ்கிரிப்சர் வாடகை எடுத்துறாரு. நான் சொல்ற பாஸ்டர் எங்க போய் பாருங்க, பாஸ்டர் ஜெரேமியா எப்போதும் அங்க இருக்கிறாரு, வாடகை எடுத்துருக்காரு அந்த இடத்த. அப்புறம் பாஸ்டர் ஜேக்கப் வானமதி ஐயா அண்ணன் கேட்டுங்க, அவர் அங்க வாடகை எடுத்துறாரு. இன்னும் 2 பேர் பாஸ் ஞாபகம், ஒரு 5 பேர். இப்ப ஸ்கிரிப்சர் சொல்லிடுறாங்க, உங்களுக்கு ஏர்லி பாஸ் கொடுத்துறோன்றாங்க. தேர் பிரேயிங் தேர். ஆகவே நம்முடைய சக ஊழியர்களுக்காக நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஜெபம் பண்றோம், தப்பு கிடையாது. லேட்டிவ் இன்க்ரீஸ், அந்த ஜபம் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஏன்னா இப்ப என்னன்னா நம்ம வந்து ஊழி அதிகமாயிடுச்சு, கண்டிப்பா ஜபம் குறைஞ்சுதான் போயிருக்கோம். நம்ம பைபிள் காலையில ஜோம் பண்றோமா, ஏன்னா அது பெரிய கேள்வி. காலைல 5 மணிக்கு என்ன பார்த்துருப்பீங்க, 4:45 மதுரையில இருந்து இறங்கி ஆமாம் ஞாபகம் இருக்கும், ஐயா வீட்டுல இருந்து இறங்கி நம்ம உடனே சாப்பிள் உட்காந்துருப்போம். இப்ப நம்மளால முடியுதான்னா அது ஒரு இட்ஸ் பிக் கொஸ்டின். நைட்ல போய் உட்காந்து 8:30 மணிக்கு சாப்பிட்டோம், இப்ப நம்மளால முடியுதான்னா கொஞ்சம் அது பெரிய கேள்வி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சாலிதான் ஜோம் பண்ணி இருக்கிறோம். நானும் பாச அன்பு புதன்கிழமை தூரம் ஜோம் பண்ணு, நானும் பாச அன்பு பாச ஜால புதன் எங்களுக்கு தெரியாது, நாங்க சாப்பாடு நீங்க முட்டெல்லாம் நீ யாராவது சாப்பிட்டு தான் போயிருப்பீங்க, நாங்க ஜோம் பண்ணிருப்போம். அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சுதான் போயிருக்கு, இன்னைக்கு அது இல்லை. ஆகவே நம்ம இன்னைக்கு ரீடெடிகேட் பண்ணுவோம். ஆகவே நம்முடைய
ஸ்தோத்திரம். ப்ரேயர் லைஃப் வளரணும், நம்முடைய ஃபெலோஷிப். இந்த மாதிரி இதை கூட நீங்க தூரத்துல கண்டிப்பா கஷ்டம் தான். இங்க இருந்து வருதே கஷ்டம் போது நீங்க வருது இட்ஸ் பிட் சாக்ரிஃபைஸ். இதற்குரிய பலனை கண்டிப்பா ஓடித்துங்க பார்ப்பீங்க. ஒருவேளை இங்க நாங்க நம்ம சரியா டீயை கூட கத்துற உங்களுக்கு எடுத்து ஊழிய சொன்னாரு. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போவாரா, அன்புராஜ் அப்படின்ற ஒரு அண்ணன், கிங்ஸ் சர்ச் அந்த அண்ணன் சொன்னாங்க, ஃப்ரீயாவே பிரசங்கம் பண்ற சொல்றாரு. அவர் கத்துனாரா, நான் இங்க பிரசங்கம் பண்றேன், இங்க பிரசங்கம் பண்றதுனால எனக்கு வேற ஒருத்த காரியத்தை வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம அந்த ஃபெலோஷிப் விரும்புங்க. இன்னைக்கு நம்ம சில விஷயம் இருக்கப்பட்டிருக்கோம், ஆனா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். கத்தவங்களை நிச்சயமா ஏற்றுவாங்க. இப்படிதான் என் வைஃப் அடிக்கடி நான் சொல்றேன். என் வைஃப் இதுக்கு சொன்னாங்க, மாமனார் சொன்ன வாயில வாட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. இப்படிதான் வாயில, இப்படிதான் எங்க மாமனார் பேர் கிட்ட நீ வாயிலே வாட்ட சொல்றேன். இப்ப எங்க மாமனார் தான் என்ன சொல்றேன், ஸ்டன்னா நிக்கிறாரு. இன்னைக்கு ஏறக்குறைய என்னுடைய ரெண்டல் இன்கம் மட்டும் 80,000 ரூபாய். என்னுடைய இன்கம் நான் அது இல்லாம 30,000 சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் ஒரே வருஷம் கத்துற மாத்திட்டாரு. வெஸ்ட்லயே நம்ம இப்படி இருக்க மாட்டோம், நம்மளோட ஃபெலோஷிப் இருக்காது. கண்டிப்பா சேஞ்ச் ஒன் டே மாறிடுவோம். நம்ம நிறைய பேர் அண்ணன் யூடியூப் அண்ணன் நம்ம நல்ல சேனல் இருக்கிறாங்க, நம்ம இப்படிலாம் இருக்க மாட்டோம். கத்த நம்ம நிச்சயம் நம்ம என்ன பண்ணுவாரு, அண்ணெல்லாம் ஒரு அண்ணன் உண்மையா அவங்க அப்பமா என்ன பட்ட மனுஷன் அண்ணன் என்ன அவங்க உண்மை ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. அருண் பீட்டர் சீப்பா நினைக்குவார். ஏன் ஓகே வாசனை பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாரும் கத்த உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வாசனை நம்மளுக்கு கூப்பிடுது, தெரியுமா அவருக்கு அந்த வாசனை நம்மளுக்கு கூப்பிடுது. போய் உட்காந்தா 3 மணி நேரம் உட்காந்து வரேன், 4 மணி நேரம் முடிச்சுட்டு அதே 4 மணி தான் சாப்பிட்டு வெளியே வரேன். அந்த வாசனை இப்ப நம்மளுக்கு கூப்பிடுது, அந்த ஆளுமை இப்ப நம்மளுக்கு கூப்பிடுது. ஆக நம்ம நிச்சயம் நம்ம வாழ்வோம். ஆகவே அவனுக்கு நம்முடைய இந்த ப்ரேயருக்கும் இந்த மாதிரி கூடுகைக்கும் அது மாத்திரமல்ல இந்த ஃபெலோஷிப்க்கும் வாஞ்சிங்க. 3 மாசத்துக்கு வரீங்க வாஞ்சிங்க. அது மாத்திரம் இதெல்லாம் உண்மையா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம இவைகளை செய்யும்போது ஆதி அப்போஸ்தலர்கள் 2:42 படிக்க மாட்டா அவங்க அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்க உபதேசத்திலும் ஜெபத்திலும் மற்ற அந்யோன்யத்திலும் என்ன பண்ணாங்க, விட்டு கொடுக்கவே இல்லைங்க. ஆகவே நான் சொல்றேன், நம்ம எல்லாம் படிக்கும் போது பார்த்துருப்பீங்க. நான் வரும்போது அண்ணன் கிண்டலா பேசுறேன், அண்ணன் அடிவாங்க பாஸ்டர் இருந்து பாத்தீங்க, அவர் காலத்தை படிச்சாருன்னு சொல்லுவேன். அவர் எல்லாரும் எடுத்துருவாரு. அந்த சிலாவும் நம்ம அவரு நேசிக்கிறேன் பாருங்க. உட்காந்துறாங்க காலையில போய் நிப்பாரு, எனக்கு போன் அடிப்பாரு, வாடா என்னடா ஆச்சுருக்கா, எனக்கு என்ன நன்றி தெரியும். இதெல்லாம் தரிசனத்துல இருக்கும் போது. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள அந்த அன்பு, உண்மை அன்பு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால நமக்குள்ள அந்த ரியல் ஃபெலோஷிப் வளர்த்துக்கொள்வோம், உண்மையான அன்பு வளர்த்துக்கொள்வோம். நம்ம எல்லாம் கற்று வச்சிருக்காரு. சொல்லி அருண் பெற்று ஒரு பிரசங்கம் பண்ணாரு. நான் வருவோம் தெரியாது, நான் என்ன பாத்துறாரு, அங்கிருந்து சொல்லிட்டு எனக்கு வச்சிட்டாரு. எங்க பிரதரு அவர் ஷெட்யூல் ரொம்ப டைட்டுங்க. நீங்க அவரு விமர்சனம் பண்ணிட்டாரு. இப்ப இந்த வாரம் ஷெட்யூல் சென்னைக்கு வர, மறுபடியும் எங்க வீட்டுக்கிட்ட வராரு. செம்ம டைட் ஷெட்யூல் பார்த்தா நானே அனுப்பிச்சுட்டேன், போறாரு நீ வந்து வீட்டுல வரேன்னாரு. அரம்பதான் ஓடிபடம் தொத்தி விட்டேன். அந்த மாதிரி இருக்குது. அதனால நமக்குள்ள இருக்கிற ஆனா நமக்கு ஜெபிக்கிறேன்னு வாக்கு பண்ணிருக்கிறேன். அதுவே அந்த ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொள்வோம், காத்து நம்ம யாத்திரம். அப்ப இதெல்லாம் வளருமா, ஜெபத்தை வளருமா. அதே போல குரூப் பயன்படுத்தும் போடுங்க, நல்லமா சகோதரமா போடுங்க. அதுல நீங்க நிறைய மாதிரி கிண்டல் ஆஃபீஸ்ல விளையாட்டா பேசுறீங்க, அதெல்லாம் அது கூட ரியலா அடிங்க, தப்பு கிடையாது. ஜெப குரூப் போடுங்க. உங்களுக்கு திடீர்னு வயிற்று கண்டிப்பா ஒரு நாள் வந்திருக்கும், ஜெபம் பண்ணுங்க போடுங்க. எனக்கு இந்த வயிற்று ஜெபி நாங்க ஜெபம் பண்றாங்க, ப்ரேயிங் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நேற்று பாஸ் மகி உடம்பு சொல்லி கேள்விப்பட்டேன், ஜெபிக்கிறேன் இரவு அவருக்கு ஜெபித்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய பிரேயர், நம்முடைய ஃபெலோஷிப்ல ஜெனுவனா இருக்குன்னு சொன்னால் we are growing அப்படின்னு அர்த்தங்க. 4வது ரொம்ப முக்கியமான காரியம். எப்பவுமே அந்த 4வது பாயிண்ட் தான் ரொம்ப பிரசங்கத்துக்கு ஹிட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப தொட்ட விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் சொல்றேன், அந்த ப்ரோட்ஸ் அனுப்புறீங்க அப்புறம் கூட பார்க்கலாம். நாம் நமக்கு சாதகமெல்லாம் நேரத்தில் நம் தேவ வார்த்தை கீழ்ப்படுத்தால் படுங்க அர்த்தம். 2வது சொன்னேன், நம்முடைய அந்த பாவத்திற்கான பசி குறைந்து நீதிக்கான பசி கூடுவது வளர்ச்சிக்கு அடையாளம். 3வது ஜபம், வேத வாசிப்பு, பரிசுத்தோட ஐக்கியம் நமக்கு வளர்ந்து பிறகுனால் நாம் வளர்கிறோம் என்று அர்த்தம். 3வது இது தனி ஜபத்துக்கு போற மறந்துடுங்க, பர்சனல் லைஃப்க்கும் நமக்கு அது தேவை. அதாவது ஸ்கிரிப்சர் நான் உங்களுக்கு சொன்னேன். 4வது யுவர் கேரக்டர் இன்க்ரீசிங்லி ரிஃப்ளெக்ட்ஸ் கிரைஸ்ட். ஊழியமா ஜீவியமானா எது முக்கியத்துவம் கொடுங்க, ஜீவியத்தை முக்கியத்துவம் கொடுக்கணுமா. ஆகவே நம்முடைய லைஃப், நம்முடைய கேரக்டர் ரொம்ப முக்கியங்க. நம்முடைய கேரக்டர் நமக்கு தெரியும். மற்ற ஏதாவது ஆண்டவர் சொல்ற அரியன்ற ஒரே வார்த்தை தெரியாதுன்றது. இப்ப வெஸ்லி எனக்கு போன் பண்ணும்போது சொல்றாரு, நான் தாங்க வெஸ்லி, நம்ம 2 பேரும் சனிக்கிழமை பண்ணுவோம், எனக்கு பட்ஜெட் நான் தான் நிறைய வாங்கி கொடுப்பேன், பட்ஜெட் வாங்கி தரேன். டேய் நீ யாருக்கு தெரியல வேடா அப்படின்னா சொல்றாரு. அருண் கிட்ட போன் பண்ணி அவன் கட்டிப்பிடிச்சு மொத்தம் கொடுப்பாங்க. இப்போ கட்டிப்பிடிச்சு மொத்தம் தான் போறான். கட்டிப்பிடிச்சு மொத்தம் தெரியலன்னா எப்படி பேசுவேன், என்ன ஷாக் ஆயிட மாட்டான். கோடாலி கொடுக்குற கோடாலின்னா அமோஸ் தான், வேற யாரும் கிடையாது. அவர் தான் பழகுறாரு. அவர்கிட்ட ஏமாத்தான் நான் சுத்தனை போட்டு குடிப்பேன், எங்க குழம்பு கொடுப்பார். இது தெரியலன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. அப்ப
நம்முடைய கேரக்டர் வந்து இட் ஷுட் இன்க்ரீஸ். எப்படி இன்க்ரீஸ் ஆகுனா கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் இப்ப சொன்ன புரிஞ்சுப்பீங்க, நமக்குள்ள கனிகள் வந்து பெறும். கனிகளா வளர்ந்துருந்தா வளங்க முக்கியம், கனிகள் தான் முக்கியம். ஆனா கனிகள் வந்து வளர்ந்து பெருகணும். முதல் கனி அன்பு ரொம்ப முக்கியம், கடைசி கனி ரொம்ப முக்கியம், சரி இடையில இருப்பது ரொம்ப முக்கியம், அது வளர்ந்து பெருகணும். அப்ப ரோமர் 8:21 நமக்கு தெரியும், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மட்டும்தான் நம்ம ஆண்டு வந்து சூஸ். நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன? டெஸ்டின்னா தமிழ் பொதுவாக தலையெட்டுன்னு சொல்லுவாங்க. டெஸ்டினேஷன் சேருமிடம். ஃபிளைட்ல போனோம்னா அரைவல், டெஸ்டினேஷன் சேருமிடம். அப்ப நம்ம எங்க போய் சேர போறோம்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதுதான் நம்மளுடைய டெஸ்டினி. நமக்கு வேற வந்து முடிவுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம கூட யூனியன் எதுக்கு செய்யறோம்? கலாத்தியர் 4:19 நம்ம படிக்கிறோம், என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்துவங்கிறது உருவாகும். அதான போராடின்னு இருக்கிறோம், நம்ம அதுதான் போராடுறோம். இந்த இந்த சிஸ்டர் இப்படி வரமாட்டாங்களா, இந்த பிரதர் அப்படின்னு போராடுறோம். இந்த மதுரையில நம்ம ஒரு பழக்கம் இருக்கு, மதுரையில பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவோம், மதுரையில இருந்து தேனி பஸ் போகுதுன்னா தேனி 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 ஒருத்தர் கத்துவார் நாங்க பஸ் ஸ்டாப்ல. அவரு கத்தின பேர் எல்லாம் ஏத்தி விடுவார், பார்த்துருப்பீங்க. அவருக்கு 5 ரூபாவோ 10 ரூபாவோ அந்த கண்டக்டர் கொடுத்துட்டு போவாரு. அவர் மாதிரி ஒருத்தர் தேவதாம் வீட்டுல நிற்பாரு, பெரிய கோயில் போறது. அவரு அங்க வந்து ஏர்மை ஏற்றி விட்டுனே இருப்பாரு. அவருக்கு அவன் ஆட்டி அந்த சில்லறையை கொடுத்துட்டு போயிடுவான். சொல்றதை புரிஞ்சு போயிருங்க, நான் கூட்டுப்பட்டு ஓட்டு போடுவேன். நம்ம வந்து அவங்க கிடையாது, ஏற்றி விடுறாங்க நம்ம கிடையாது, நம்ம ஏற்றியும் விடணும், நம்மளே ஏறி வரணும். அப்ப ஸ்தோத்திரம். இது ஏன்னா இது ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா கட்டுவாங்க, இன்டீரியர் சூப்பரா இருக்கும். என்னங்க பாருங்க, நம்ம சபையில அது மாதிரி இல்லை, பக்கமா இருக்கும் இன்டீரியர். எக்ஸ்டீரியர் சூப்பரா இருக்கும். 4 திசையில இருந்து இங்க பார்க்கணும். நீங்க கேரளா பார்த்தீங்கன்னா டிவைன் சர்ச் யூடியூப்ல போட்டு நீங்க கூகுள் சர்ச் டிவைன் மெர்சி சர்ச் கேரளா அருமையான சர்ச். 4 திசையில் நீங்க சர்ச்சை பார்க்கலாம். அந்த சர்ச்சுடைய அந்த அமைப்பு எங்கிருந்து கொண்டு வராங்கன்னா வேட்டிகன் சிட்டில இருந்து கொண்டு வராங்க, ரோம்ல இருந்து கொண்டு வராங்க, சென்ட் பீட்டர் பஸ்லியான்னு கொண்டு வராங்க. பாண்டிச்சேரியா அப்படி சர்ச்சுக்கு அந்த அவங்க கட்டுற சபை எல்லாமே 4 திசையில பார்க்கலாம். அவங்க தாட் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அந்த சர்ச் வந்து ரெப்ளிகா ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்ளிகா ஆஃப் ரோம். இப்படி இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல புரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர் போனீங்கன்னா அந்த சிங்கம் வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சிம்பிள் மகியில வச்சிருக்காங்க. அங்கிருந்து வாங்கிடுவோம். அது பார்க்கும்போது அங்க நம்ம அந்த காட்சிக்கு போயிடும். அந்த மாதிரி நம்ம கூட ரெப்ளிகா ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு அந்த ஆக்கியம் எழுதுறாரு. அப்ப நம்மளை பார்க்கும்போது நேரம் அங்க போயிடணும். அந்த அளவுக்கு நம்முடைய இன்னர் லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படிதான் நான் அதை பேசிட்டு இருக்கேன். அப்போ நம்ம எல்லாரும் எனக்கு டெடிகேட் பண்ண அர்ப்பணிப்போம். நம்ம வளர்கிறோம், நம்மளை பார்க்கிறவங்க அப்படிதான் பார்க்கணும். எங்க அப்பா அப்படிதான் வாழ்ந்தாரு. கலை சட்டெல்லாம் போட்டு சர்ச்சைக்கு போவேன், விசுவாசிங்க சொல்லுவாங்க. எங்க அப்பா போய் செத்து போய் சொல்லுவாங்க, நீங்க இப்படிலாம் வரப்போ ஃபாதர் உங்க ஐயா வந்தாங்க தேவத்துவம் வராம இருக்குது. சிலர் சொல்லுவாங்க எங்க ஐயா வந்தா கடவுள் சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் அவங்க அப்பா என்ன இறந்துட்டாரு, 13 வருஷம் இருக்குது. அதனால நீங்க நம்ம ஏசப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், பிரதிபலிப்போம். அப்படி செய்யும்போது நம்ம வளருவோம். அதை விட அதிகமா சொல்ல போனா நம்ம ஊழியம் வளர ஆரம்பிச்சோம். ஜனங்கள் இயேசுவை தேடிதான் போனாங்க, இயேசு ஜனங்களை தேடி போன மாதிரி சார் இயேசுவை தேடி வந்தாங்க. அதுவே நம்ம ஒப்பு எடுப்போம். கர்த்தர் பெரிய கருத்தை நம்ம செய்வாங்க. தேங்க்யூ.